அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அல்லது பூமியிலே கடைசியாக சிலுவையிலே அவர் பேசிய வார்த்தை, என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை அவரது 7வது வார்த்தை என்று சொல்லலாம், அல்லது அவர் சிலுவையிலேயே பேசிய, பூமியிலே அவர் பேசிய, மேசியாவாக அவர் பேசிய கடைசி வார்த்தை என்று கூட சொல்லலாம். அவர் ஒரு மனிதனாக இருந்து பேசியது, அதுதான் கடைசி தடவை, இதுதான் கடைசி வார்த்தை. இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக பேசிய கடைசி வார்த்தை இது. இதை சிலுவையில் தொங்கியபடி எல்லா பொறுப்புகளையும் செய்து முடித்துவிட்டு தன் ஆவியை ஒப்பிக் கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். லூக்கா 23:44-46 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உயிரை விடுவதற்கு வித்தியாசமான காரியம். அப்படி அங்கே நடக்கவில்லை. இவர் என்ன பிதாவே, எல்லாத்தையும் முடித்துட்டேன், அப்படி நான் முடித்ததுனால என் ஆவியை உமக்கு கையளிக்கிறேன். அவராகவே செய்கிறார். அவருடைய மரணம் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவர் காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த உயிர் அவர் யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனை போல் இல்லாமல் தன் ஆவியை விடவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரமுடையவராக இருந்தார். யோவான் 10:17-18 வரை வாசிப்பீர்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அந்த ஆவியை எடுத்துக்கொள்ளவும் கொடுப்பதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்று இங்கு சொல்லுகிறார். தன் ஆவியின் மேலுள்ள இந்த அதிகாரத்தை பெற்று கொண்டதற்கு இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ தேவனில் ஒருவராக இருந்ததினால் தேவனே மனிதனாக வந்தார். இந்த தேவனே மனிதனாக வந்ததினால்தான் இதை அவர் சொல்ல முடிந்தது. அந்த அதிகாரத்தை அவர் பெற்றவராக இங்கு வந்தார். தன்னுடைய தெய்வத்தை அங்கு வைத்து பூமியிலே வரும்போது வெறுமனாக வராமல் சில அதிகாரங்களையும், வேதம் என்ன சொல்லுது, சகல அதிகாரங்களை பெற்றவராக வந்தார். அதில் இதுவும் ஒன்று. பிலிப்பியர் 2:4-11 வரை வாசிப்பீர்களேயானால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும், சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று எப்போது தீர்மானிக்கப்பட்டது? நிச்சயமாக அது ஆதாம் தோட்டத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே வைத்துதான் இது அங்கு முடிவெடுக்கப்படுகிறது.
ஒரு மீட்பர் தேவைப்படுகிறார் என்பது ஏதேன் தோட்டத்திலேயே முடிவெடுக்கப்படுகிறது. ஆகையினால் தேவன் முன்னறியும் அறிவினாலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். அதற்காக உலகத்தின் இரட்சகர் ஒருவரை அவர் முன்னாலேயே உலகத் தோற்றத்திற்கு முன்னாகவே அவர் குறிப்பிட்டு வைத்திருந்தார் என்பது முக்கியமான காரியம். 1 பேதுரு 1:18-22 வரை வாசிப்பீர்களானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னரே குறிக்கப்பட்டவரா தமது மூலமாய் தம்மேல் விசுவாசம் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அவர் இந்த 3 வருஷமாக மேசியாவாக வெளிப்பட்ட போது நமக்காக வெளிப்பட்டார். அவர் விசுவாசிப்பவர்களுக்காக வெளிப்பட்டார். ஆனால் அவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னாலே குறிக்கப்பட்டதாக இருந்தது. இனி முற்காலத்தில் தேவனுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி சாத்தான் தொடர்ந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மூலமும் தேவனுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது ஏதேன் தோட்டத்திற்கு முன்னாலேயே அவன் தேவனுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கி தேவனால் அவன் சபிக்கப்பட்டு அவன் தண்டனை பெற்றவன் என்பதை ஏசாயா 14 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனாக இருக்க அவனிடமிருந்து அவன் என்ன பண்ணான்? தேவன் அவனுக்கு ஆளுகையை கொடுத்த போது பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓஹோ, இவையெல்லாம் நீர் கொடுத்து உமது மனுஷனை, நீர் படைத்த மனுஷனை உம்மை ஆராதிக்க சொல்வதற்கு ஏதுவாக நீர் அவனை உண்டாக்குகிறீர். அவன் இவையெல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று உண்மையை அவன் விசுவாசிப்பான். நான் அதற்கு விடமாட்டேன். அந்த ஆளுகை அவன் பெற்றது அவனிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வேனே, ஆனால் அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமையானால் அவன் உண்மை துதிக்கவும் மாட்டான், விசுவாசிக்கவும் மாட்டான். அதைத்தான் அவன் அங்கு செய்தான். இன்னொரு காரியம் என்னவென்றால், அவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன், அவர் ஆவிக்குரியவனாக இருந்தபடியினால், அவன் ஒரு தூதனாக இருந்தபடியினால் மனிதனால் அவனை வெற்றி கொள்ள முடியாது. அதை தூதனாகிய கபிரியேல் தெளிவாக்குகிறான். பாருங்கள், தானியேல் 10:21 வாசிப்பீர்களே. ஆனால் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மீகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? கேப்ரியேல், நான் வந்தேன், மறுமொழியிலே அவன் என்னை மறைத்தான், ஆனால் அவனை நான் வெற்றி கொள்ள முடியவில்லை. சாத்தான் அவ்வளோ வலிமையாக இருக்கிறான். அவன் வலிமையாக இருப்பது மட்டுமல்ல, அவனோடு இருக்கிற தூதர்களும் வலிமையாக இருக்கிறார்கள். அவனோடு இருக்க அசுத்த ஆவிகள் வலிமையாக இருக்கிறார்கள். என்னால் அவனை போர் செய்து வெல்ல முடியவில்லை. ஆகையால் மிகாவேல் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதான் சிலர் சொல்ல இயேசு கிறிஸ்து மிகாவேலுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். மிகாவேல் ஒரு தூதன். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் அப்படிப்பட்ட ஒரு எதிரியிடம் இருந்து காத்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். மனிதனாக வந்தாலும் அவர் தேவர்களில் வருது. அந்த நிலைமை மாறாது. இதன் அடிப்படையிலே தான் தேவனே மனிதனாக பூமிக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. சாத்தானாகிய லூசிஃபர் தேவனுக்கு எதிராக கிளம்பிய போது
அது திட்டமிடப்பட்டது. எப்போ இந்த காரியம் நடந்தது? அவனை கொல்லுவதற்காக, அவனுடைய கதையை முடிப்பதற்காக இந்த பூமியிலே இந்த எல்லா காரியமும் நடந்து கடைசியில் வெளிப்படுத்தல் 20:20 அவன் கொல்லப்பட்டான். ஒருவேளை அவனுக்காகவே நம்ம எல்லோரையும் படைத்திருக்கிறாரோ என்கக்கூடிய ஒரு காரியம் கூட நமக்கு தோன்றலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்ற வேண்டிய பிதாவின் சித்தம் விசுவாசிகள் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழ வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு சதாகாலம் தேவனோடு, இதுதான் அவருடைய சித்தம். வாசியங்கள் யோவான் 6:37-40 வரை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் மரித்த பிறகு உங்கள் ஆத்மா நித்திய ஜீவனை கொடுக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது யார்? எப்பொழுது அது கொடுக்கப்படும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரோ அப்பொழுது நீங்களும் அந்த மகிமையான ஜீவனை பெற்று அவரோடு கூட நீங்களும் வெளிப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:14 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும். நீங்களும் முதற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து விடுவீர்களே. ஆனால் அதற்குள்ள தகுதியை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து விட்டீர்களே. ஆனால் நீங்கள் தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அத்தனையும் உங்களுக்கு வந்து வருகிறது. ஏனென்றால் கொலோசியரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மகிமையோடு வெளிப்படுவீர்கள். இனி சிலுவை மரணத்தால் உலகத்தில் வாழும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இது கட்டாயம். எல்லா வசனங்களிலும் எல்லா பிரசங்கங்களிலும் நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் அவனுக்கு உடன்பட்டவர் அல்ல. அவனுக்கு சென்று ஒரு கையில் கொடுத்தீர்களே. ஆனால்
அவன் பிடித்து கொள்வான். பாவத்தினால் உங்களை பிடித்து கொள்வான். உலக பிரகாரமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களை அடிமாக்கி கொள்ள அவன் இப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. தேவன் உங்களை அவருடைய குமாரன் மூலமாக உங்களை விடுவித்தார். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் அவன் விலைக்கு விரிக்கிற வலையிலே போய் விழுந்து விடக்கூடாது. அப்படி விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமானால், அவன் உங்களை திரும்ப வந்து அண்ட முடியாது இருக்க வேண்டுமானால், நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தேவன் சொல்படி அடிமை என்று சொல்லும் பொழுது இங்கு சேகவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சொல்படி நீங்கள் நடப்பவர்களாக இருந்தால் அவங்க உங்களிடம் வர முடியாது. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து பூமி உலகத்திலே வந்து எல்லா காரியமும் செய்து கடைசியிலே சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு கொண்ட பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இது ஒரு முக்கியமான காரியம். எல்லா மனிதருக்கும் ஏற்படுவது போல, எல்லா மனிதர்களுக்கும் நடப்பது போல அவருக்கும் நடக்க வேண்டும். அப்படியானால் தான் அவர் அவருடைய பிறவியிலிருந்து விடுபட்டு அவர் திரும்பவும் தெய்வீகத்தை அடைய முடியும். பாதி இங்கே வச்சுட்டு போனாலும் அது சரிப்பட்டு வராது. தேவனுடைய திட்டம் சித்தத்திற்கு அது ஒத்து வராது. ஆகவே அவர் மரித்தார். அவர் எப்படி மரித்தார் என்பதை யோவான் 19:38-42 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனும் ஆகிய யோசிப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின் படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளான படியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்த படியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அவர் ஒரு பரிசுத்த ஒரு பெரிய ஒரு தனவான், எப்படி ஒரு பரிசுத்தவான் அடக்கம் படப்படுவாரோ அந்த மாதிரியான ஒரு கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். உயிரோடு எழும்பியதும் அவருடைய தெய்வத்தன்மை அடைந்து விட்டார். ஆகையினால் அந்த தெய்வத்தன்மை அடைவதற்கு இந்த மரணம் தேவையானதாக இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் வலது பாரசத்தில் இருக்கிறார். இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த எபிரேயர் 5:4-10 வரை வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அங்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் பரிந்துரைக்கிறவராக தேவனோடு பேசுகிற ஒரு கம்யூனிகேஷன் பிரதான ஆசாரியர் மட்டும்தான். ஒரு மனிதன் பாவம் செய்து வருவானே ஆனால் அவனுக்காக பரிந்து பேசுகிறவரும் அவனுடைய தண்டனையை லகுவாக்குவதற்கும் அவன் எப்படி அவன் தவறிவிட்டான் அவனை சரியாக்கி விடலாம் என்பது பற்றிய ஆலோசனையை தேவனுக்கு சொல்லுகிறவராகவும் அவர் இருக்கிறார். இங்கு மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்று சொன்னால் மெல்கிசேதேக்கு ராஜாவாகவும் இருந்தார், தேவனுடைய ஊழியக்காரராகவும் இருந்தார். அதே மாதிரி இவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இவர் இருக்கிறார். யூதர்களுக்கு அந்த ஆவிக்குரிய யூதர்கள் அனைவருக்கும் ஆபிரகாமின் பிள்ளை சந்ததியில் அனைவருக்கும் அவர் ராஜாவாகவே இருக்கிறார். முடிவாக இயேசு சொன்ன அந்த 7 வார்த்தைகளின் நிமித்தமும் எதற்காக அவர் பூமிக்கு வந்தார், எதற்காக அவர் பாடு அனுபவித்தார், ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பதை தெளிவாக அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். மற்றும் எல்லாவற்றுக்கும் அதிகாரமுள்ளவராக வந்தார், இருக்கிறார், என்றும் இருப்பார் என்பதையும் அவர் நமக்கு தைரியம் ஊட்டுகிறார். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீ என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிறவரை உன்னையும் ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது என்பதால் நித்திய ஜீவனை அடைவதற்குள்ள அந்த ஒரு தைரியத்தை நாம் அவரால் பெற்றிருக்கிறோம். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எந்தெந்த வார்த்தைகளை அதன் மூலம் எந்தெந்த அர்த்தங்களை உமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தீரோ அவைகளை வேத வாதனத்தின் அடிப்படையில் சொன்னேன். அவைகளை ஏற்று உமது சித்தம்படி அவர்கள் செயல்பட அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. ஆமீன்.